என்ன என்ன கெட்ட போறாங்க ஒன்னே நீ வந்து ஏதோ மாதிரி இருக்கிறான்டா. எது தெரியுமா இது அக்லைஃப் படத்துல ஓ மாறா ஊர்ல சிங்கம் அதெல்லாம் கிடையாது. கமல் வந்து எங்க போறோம்? பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் கேப் மடிச்சு பாண்டிச்சேரி ஃபேன்ஸ் வருதா இல்லைன்னு சொல்லுங்க. எதுக்காக வெயிட் பண்றோம்? டிரைவர் ஒன்று வரணும். அதாவது எங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, கார்ல தான் போறோம், கொஞ்சம் ப்ரீமியமா போறோம். எப்படின்னா இங்கிருந்து பெருங்கலத்தூர் போயிட்டு ஒரு டிரைவரை கூட்டிட்டு அங்கிருந்து காரை எடுத்துட்டு அங்கிருந்து தான் மாஸ்டர் ஒரு ஸ்டார்ட் அப்பே எங்களுக்கு. இங்க இருந்து பப்ளு அண்ணன் வீட்டுக்கு போய் இது எடுக்க போறோமா? கார் எடுத்துட்டு அப்படி போறோம். மோனிஷ் வரலன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தோம்ல, மோனிஷே நம்மளுக்கு அதாவது என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ்ல எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வரலையே கொஞ்சம் வருத்தப்பட்டோம். கேப் டிரைவரே அப்படிதான் இருக்காரு. கொஞ்சம் கேப் இங்கே வந்துச்சு. இப்போ இங்கே இருந்து நாங்கள் வந்து டிரைவரை கூப்பிட்டுட்டு பெருங்கோட்டூர் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து கார் எடுத்துட்டு இங்கே வந்து பாண்டிச்சேரி போகலாம் பிளான். என்ன பண்ண போன சார்ஜ் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிரைவர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறோன்னு தெரியாம வந்துட்டாரு. அப்பா யார் வந்துட்டாரு? டிரைவர் தான் அவரா இருக்காரு. ஏய் மாஸ்டர் வந்துட்டார்ல. என்னடா ஒரு மாசம் வந்து வேலு வந்துட்டான்டா. A few moments later. இப்போ என்னதுன்னா ரூம் வந்து ஒன்று புக் பண்ணோம், ஓகேவா? அதில் தெளிவாக என்ன பண்ணுறது, ஃப்ரீ புக்கிங் சொல்லி போட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த என்ன சொல்கிறான்னா 50% நீங்கள் பே பண்ணீங்கன்னா மட்டும்தான் 50%. 50% இல்லை 50 இல்லடா 50யா? அவன் 15 நான் கேட்டேன். நான் 15 நினைச்சேன். அவன் இங்கிலீஷில் கேட்டான்ல, அது சொல்கிறான் 50% பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லைன்னா அது வரைக்கும் தேவைப்படுது போல. இப்போ அவனுக்கு 1000 ரூபாய் பசிக்குதா என்னன்னு சொல்லி தெரில. அவன் ஏதோ இந்த நம்பருக்கே அனுப்புங்கன்றான், ஜெயந்தின்றது. ஜெயந்தி யாருன்னு தெரியல, தெரிஞ்சவன். இப்போ ஜெயந்திக்கும் எதிர்ப்பு ஜெயந்தி போட்டுட்டு அங்கே போயிட்டு இங்கே வரவே இல்லை சார், யார் விட்டார் என்ன பண்ண. ஜெயந்தி அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட 1000 ரூபாய் கேட்டிருப்பாங்க. இவர்கிட்ட இல்லைன்றதுனால அர்ஜென்ட்டுக்கு நம்ம கிட்ட சரி நீ போட்டு விடுங்க சார் அப்படின்றான். சரி என்ன அஷூரிட்டி இருக்கா? ஒன்றும் இல்லை, காரில் கவுந்து படுக்க வேண்டியது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அசால்ட்டாக சொல்கிறேன். இவன் எனக்கு புரியலையே. இன்னும் இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறான். ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். இம்பாக்ட் கொண்டு போட்டதுக்கு இதை காணும். அது கைட்டு கை போடுது. தொப்பியில் இம்பாக்ட் இல்லடா. சாட்டர்டே டூர் போறதுக்கு ஃப்ரைடே அவனாவது லீவ் போட்டு எல்ஓபி வாங்கி பாத்துருக்கீங்களா? வேற யாரு தெரியுமா? ஆஃபீஸுக்கு நான் தான்டா போடுங்க. ஜோக்கர் ஃபேஸ் போட்டு இன்னும் தெரியாத அதெல்லாம் சொல்ல முடியாது. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால எடுத்தோடனே போட்டோம்னா நம்மள போட்டுருவாங்க. போயிட்டு இது பண்ணுவாங்க. ரோடு வேற ஷூட் பண்ணு. வேணாண்டா, இது கொஞ்சம் மிலிட்ரி ஏரியா. ஷூட் பண்ணி தான் மாட்டிக்க. பிரியாணி பேஷ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போடா டேஷ்ன்றோம். ஓ பிக் பேஷ் லிங்க் மாதிரி இது பிரியாணி பேஷ். சம்மந்தமே இல்லைடா பப்ளிக் பண்ணி சொன்னது. ஏன் சம்மந்தம் இல்லை? பேஷ் வருது இல்லை, சம்மந்தம் பற்றிக்கணும்டா. அவனை தான்டா. இங்கே தான்டா ஒரு சிங்கம் பிறந்தது, இந்த ஹாஸ்பிட்டலில் தான். கண்டோன்மெண்ட் சிங்கம் பிறந்துச்சா? சிங்கம் எங்கன்னு சொல்லி பண்ணி திரும்பினா இப்போ அசிங்கப்பட்டு கிடக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. பிறப்பு அந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் கண்டோன்மெண்ட்டுக்கு ஒரு இது கிடைச்சது. எது? பட்டா. வேற என்னடா கிடைக்கும்? எனக்கு பேர் கிடைச்சதுடா. எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு? டிராஃபிக் வேற பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தெரியும் உங்களுக்கு. டிராஃபிக் தான். வேற என்ன? டிராஃபிக் இல்ல, டிராஃபிக்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு, அது போடணும் இப்போ இருக்கு, அவ்வளவுதான். என்ன இது என்ன டிராஃபிக் இல்லையா உங்களுக்கு? போய் சரி ஓகேப்பா சொல்றாங்க காலி தானா? நீங்க 6 மணிக்கு வந்த வீட்டுக்கு காலியா இருக்கா? 8 மணிக்கு எவனாவது கிளம்புவோம். உள்ள வாடா. மண்டே இருக்குதுல்ல, மண்டே அவன் வரணும்னு சொல்றான். அவன் மண்டே வரணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு 5 வரும். இன்னொரு 5K ஆகும்.
அது இருக்குதான்னு கேளு அவர்கிட்ட. அவர் வந்து மண்டே தான் இருக்காடா. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? தங்க முடியும், அது வேணா இருக்கு என்கிட்ட. தங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன அவன் கேட்டானா பாத்துக்கலாம். ஏதோ வேலை கீழே இருந்தா அவன் வேலை இதா செஞ்சுட்டு வந்துடும். அவ்வளோதான். ஹோட்டல்னா கூட மாவு ஆட்டலாம். அந்த ஹோட்டல்ல போய் நாட்டு நான் படிக்கட்டு துடைக்கணும். அதுதான் நான் வந்து ரூம் சர்வீஸ் பண்றேன், நீ வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணு, நான் வந்து மேனேஜர். பெட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சு வைப்பான். நல்ல வேலை, வேற எதுவும் சொல்ல மாட்டோம். வேற என்ன இருப்பா? வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அங்கேருந்து கார் எடுத்தால் எவ்வளோ நேரத்தில் நான் போகலாம்? 3 ஹவர்ஸா? அதான் 11 மணி 12 மணிக்கு போய் சேருவோம் கரெக்டா. அவன் அங்கே போனால் உங்கள் புக்கிங் கேன்சல் சார் அப்படின்னு. யார் நேம் என்னடா? அது ஜெகனிதா. ஜெயந்தி ஒய்ஃப் பேரு நல்லா நான் வச்சிருக்கேன். பேசினவன் பேர் மறட்டியடா. அது என்னடா டிராவல் என்னடி சொல்ற? டிராவல் ஏதோ போட்டு ஏதோ ஃப்ரெஞ்சு நேம் நினைக்கிறேன். நீ என்னடா பண்ணிருக்க மூக்குள்ள விட்டு? கோல்டா இருக்கு. தைலத்தை பத்தி விக்ஸ் வேப்பர் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். நேற்று வரைக்கும் நேற்று பார்க்கவே இல்லை. நீ நல்லா இருந்தேன்னு சொல்றேன். எல்லாம் நல்லா தான் இருந்தா. ஜிம்முக்கு வரேன்னு சொல்லி ஏமாத்த என்ன சேர்த்து விட்டு நீங்க 2 பேரும் விட தான். இவன் வந்து என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஓடிட்டான். கமெண்ட்ல நீ வந்து இங்க நீங்க எல்லாம் எதுக்கு போறீங்கன்னு கேட்டு போறாங்க. ஜிம் அப்படின்னாலே ஜனவரி 1டா. ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாடுவியா? ஜனவரி 31 வந்தா தானங்க நியூ இயர் கொண்டாட முடியும். அது வந்து யார் ஏதோ ஒன்று பேசுறாங்க. எல்லா வண்டியும் வேகமா போற மாதிரி இருக்கு, நம்ம வண்டி தவிர்த்து. அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரெயிட்டா கூட போலாம். நேரா போயிட்டு நம்ம அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அப்படி போய் திரும்பி வந்தேன். எங்க போறது சொல்லுவோம். உனக்கே ஒண்ணு தெரியும். உனக்கு இல்ல தெரியும். அந்த தெரு பேர் நடிக்கிறான். அந்த தெரு பேர் சொல்லு. அந்த தெரு பேர் மட்டும் சொல்லிருக்கு. உங்க அப்பா சொன்னார்ல அந்த தெரு பேர் மட்டும் சொல்லு. காக போஜனம். காக்க போய் தமிழ்ல சொன்னாரு, நீ அதையே சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ற. இல்ல அந்த ஸ்ட்ரீட் நேம் ஃபுல்லா சொல்லு. காக போஜனம் நகர் ஸ்ட்ரீட். நகரா ஸ்ட்ரீட்டா? ஸ்ட்ரீட். அப்ப நகர் தமிழ்னு வந்துட்டாலே வள்ளுவரே ஒரு ஸ்டெப் பேக் தான் அவனுக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன். இல்லடா கோல்டுனால தான் அது அந்த மாதிரி. இல்லைன்னா நான் வந்து தெளிவா தான். கோல்டு 4 தடவை சொல்லிட்டான்டா. நானும் அதுக்கு ஏதாவது கவுண்டர் போடலான்னு பாரு, எனக்கு எதுவும் வர மாட்டேங்குது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. பெங்களூர் ஹைவேஸ். நாகூர் ஹைவேஸ் அங்க இருக்கு. அப்படிதான் சொல்லணும்டா, ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அப்ப இது என்ன இது வந்து நம்ம இப்படி போனா நம்ம வந்து நம்ம சதன் தமிழ்நாடுக்கு போகலாம். சௌ சா சி ஆ பபுள் வேர்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான். இது புதுசா இருக்கு. அதுதான் மதுரை, தஞ்சாவூர் அப்படி போகலாம். இப்படி போனாலும் இதே வந்து கொஞ்சம் நம்ம பாத்துறான்டா, போர்டு பாத்துறான்டா. அங்க போய் போர்டுக்கு போ, ஃபோக்கஸ் போர்டுக்கு போ. பாத்துடா. எனக்கு மறைக்குதுடா. எப்படி திருச்சி எப்படி விட்ட? கஷ்டமா இருக்குன்றா. இல்ல மதுரை அப்படி போனாலே வந்து அதுல வந்துரும்டா. அது திண்டுக்கல், சேலம், அதெல்லாம் திண்டுக்கல் பாத்துறான்டா. எங்க இருக்கிற போர்டு? இவன் சொல்றதுலாம் போர்டு வந்து பெங்களூர் போலாம். சுத்தம் தெரிஞ்சவங்க யாராவது போர்டு போட்டாங்களா இங்க? கரெக்டா சொல்றேன். வந்துருக்கிறேன்டா. சரி போயிருக்கிறேன். பெயிருக்கா? இல்ல போயிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்ல. டேய் இந்த சினாரி எனக்கு அப்படி நல்ல மாதிரி இருக்குடா. ஜமாயுவா தேஜாவா? தேஜாவு தான் நான் தான் இருக்கேன். இப்போ ஜமாயுனா அது ஜமாயுனா நடக்க போறது நடக்காது. நடக்க போது நடக்காதுடா. ஒருத்தன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். சாரிடா, நானே ஃபர்ஸ்ட் டைம் தான். இப்போ மறு வீட்டுல அப்படி வந்தீங்க? அப்படி வேற சைடு வந்தோம். சைடு ஃபர்ஸ்ட் டைம். பையா இங்கதான். இத்தனடா எக்ஸ்யூவி? ஆமா இங்க. வீட்டுல பார்க்கிங் வச்சுட்டு இங்க வந்து ரோட்ல நிப்பாட்டிருக்கீங்களா சார்? இல்லடா இங்க சொல்ல, உங்க வீட்டுல. ஒரே நிமிஷம். கிட்ட சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. சுவிட்ச் ஆஃபா? ஆனால் வீடியோ தான் இருக்கு. அது தட்டியாவது நம்ம வந்து கூப்பிட்டுருலாம். அப்புறம் நீடா கால் பண்ற? கைஸ் வந்துட்டோம் கைஸ். எங்க வந்துட்டோம்? பாண்டிச்சேரின்னு நினைப்பீங்க. இல்ல, பாண்டிச்சேரி போறதுக்காக இங்க வந்து கார் எடுக்க வந்திருக்கோம். இங்க இருந்தா இதுக்கப்புறம் கிளம்பணும். இதோ இவர் போறாரு பாத்தீங்களா, அப்படியே திரும்ப. இவர் வந்து கடைக்குட்டியே கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கும். இவர் போயிட்டு இப்ப சாவி வாங்கிட்டு டீசென்சிலாம் கிடையாது, மீறப்படும். பள்ளி இருக்கு பேர் பவுல. என்ன 2 பேரும் பயப்படுறீங்க?
அதாவது ஒரு பல்லினா வந்து பயம். நம்மளாம் இல்லை, சும்மா பல்லினா வந்து பாத்ரூம் போக ஓடி வந்துடும் மாதிரி. பள்ளி பாத்ரூம் போயிடும். பப்ளே உடக்கி அதேண்டா எடுக்கிற உடைக்கிறவங்க இதெல்லாம் இன்னும் மாசுங்க. நீ ஏன்டா அது என்ன பெல்லு அடிக்கலையடா ஏன்னா அவங்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்கள்ட்டே சொல்லி வண்டி சாவி வாங்கலாம்டா. அண்ணன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல ஆன் பண்ணி பப்ளே உள்ளெல்லாம் போக டைம் இல்லை, வண்டி சாவி வாங்கிட்டு வா. மீடியேட்டர் பார்த்தியா? வீட்டில் இந்த வந்தவங்களுக்கே கால் பண்ணி எழுதிடும். என்ன சிக்கன் சாப்பிட்டே போடுறேன். ப்ரோட்டீன்ஸ் இல்லைடா. கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகி அந்த டைம் வந்து அவன் நோட் பண்ணுவான். ஸ்பாட் கட் பண்ணு. தோத்துக்கிட்டே இருக்கேடா. வெற்றிகரமாக நம்ம சாவி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு கதவை நான் உடச்சிட்டேன். நான் எனக்கு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுச்சு. சரி இப்போ என்ன கிளம்பி போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதான் சொன்னாங்க 3 hours. 3 hours ஏண்டா மணி இப்போ 8 9 12 மணி ஆகிடுமேடா. எனது போவேன்டா, போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். சார் நைட் மட்டும் தூங்கிட்டு போயிடுங்க. அவ்வளோ இங்கே தானே இருக்குப்பா, ரொம்ப தூரம் எங்கேயோ. அப்படி தானே ஆக்கிட்டு இருக்கோம். 5 மணிக்கு கிளம்பணும்டா. வெற்றிகரமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கை சாதிச்சிட்டோம். 2வது டாஸ்க் இதுதான் வந்து மெயின். எப்படின்னா இங்கேருந்து எப்படி நம்ம 10 நாப்பில் அங்கே பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிறோன்றது தான் மேட்ரே இருக்குது. ரீச் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, வெற்றிகரமாக என்னது சொன்ன உடனே நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன் ஷாக்கும் ஆனால் கொஞ்சம் இதுவும் ஆனேன். அது வேற விஷயம். ஏங்க விஷயம் அந்த மாதிரிங்க அது. ஏன் புரியல எனக்கு. சரி பேக்கெலாம் வாங்கி சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். அது என்னோட ஹேண்ட் பேக்கு. கொரியன் ஸ்டைல்ஸ் தெரியுமா? சரி உள்ளே வைக்கிறேன். இவர் தான் நம்ம கூட வந்து பாட போகிறது ஒரு நாளைக்கு. பப்ளே யோசிப்பாரு, அவர் பைத்தியங்க போல வரும்போதே பேசிட்டு இருக்கிறாங்க. பேசுறாரு அவங்க அப்பா கால் பண்ணி. உங்க பசங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்க, உங்களெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் என்னென்னவோ பேசுறானுங்க, திட்டுறானுங்க. அதுல அந்த ஒரு மாதிரி ஓலி கொண்டாடின மாதிரி ஒருத்தர் செட்டை போட்டு ஏதாவது திட்டிருக்கணும் மாதிரி. அவள்தான் இப்போ எடுத்தாருன்னா அஜினர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு. 15 minutes later. நிறைய பேர் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது இடையில போயிட்டு இருக்கும்போது இடையில ஆன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த ரெஸ்ட் வீடியோஸ் கேண்டிடா அப்படி பாட்டு ஓட்டம் அந்த மாதிரி. இது ஏன்டா எடுத்தேன்? இன்னும் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஏத்துங்க. 26ஆம் தேதி கலக்குறோம்டா. ஏப்ரல் 26 நேற்று இல்லடா, இது ஏப்ரல் 26 மைக்கேல் ரிலீஸ்ல. ஓ பயங்கரமான எப்படி போறோம்னு சொல்லி. எப்படி போறோம்? கோட்டு சூட்டு போட்டுட்டு ஐமேக்ஸ்ல பென்ஸ் கார்ல போய் இறங்குறோம். அந்த ஒரு படத்துக்கு மட்டும் 3 வாக்கிலே வரும். 3 வாக்கிலே போறோம், படம் முடிஞ்சிடும். படம் வேற மாதிரி. எம்ஜிஏ பக்கத்துல இருக்கேன். ஆம்ஸ் பாத்தியா? என்னடா இது அடிபட்டுருக்கா? ஒன்னு காமிச்சா ஆம்பு, இது பாருங்க சாட்டிஷா இருக்குடா. காணுமே காணும்னா இல்ல, என்ன பண்ண சொல்றீங்க? இல்லடா, இப்போ மைக்கேல் படத்துக்கு போட்டு வேற யாராவது ஆட்டோ பயோகிராஃபி எடுத்தாங்கன்னா வேற எப்படி போவீங்க? ஒரு உதாரணத்துக்கு வந்து வேற யாரு இருக்கிறாங்க? ஜானி சின்ஸ் வந்து அப்போ நம்ம நான் டாக்டர் வேஷம், நீ வந்து அப்படி வரியா? ஆமா, எல்லாமே ஒவ்வொரு வேஷம். ஆமா, யார் அவரு? தெரியாம தான் இப்போ ஒரு கேரக்டர் சொல்லி. தெரியாம தான் டாக்டர். பொதுவா வந்து பார்த்தேன், நான் டாக்டர் போலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு நான் டாக்டர் தான் பார்த்துருக்கேன். இல்லை அவங்க அண்ணன் வந்து இல்ல, நான் சீரியஸா என்ன நடைமுறை நடிக்கிறேன். இல்ல, நான் சீரியஸா ஒரு ஹாஸ்பிட்டலோட பேனர்ல அவரோட போட்டோ வச்சிருக்கிறாங்க. உண்மையாடா? பப்ளே நீ சொன்ன போய் பறந்து போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறாரு வேற இதுல. அதுதான் ஐகானிக்கே. எப்படி மைக்கேல் தெரியல போல இருக்கு தலைவர் யாருன்ட்டு. அது போடணும். இன்னுமா தெரியல? சின்ஸ்லி கூலி மாதிரி வில்லேஜ் முத்துப்படம் மட்டும் 2 பாட்டம் செய்ய கலந்து வை. ஒரே திருடிட்டானுங்களோ. ஏன் ரங்கமன் பத்தியா? இதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் கொண்டு வருவேன். ஏழைக்குள்ளால ஏழை காப்பிரைட்ஸ் போட்டு போறாங்கடா. அவர் நல்லா பாடுவானா? அக்யூரேட்டா இருக்கும். அக்யூரேட்டா இருந்தா எதுக்கு போட போறாங்க? அவரே தான் வந்து பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க.
Much later. உனக்குடா டீ தானே ஏதோ ஒரு கடை அங்க இருக்குன்னு அங்க போய் குடிச்சிட்டு வந்துறியா? நீ எது கேட்டாலும் அது அமைய மாட்டேதுடா. எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஒண்ணுல இருந்து பழுது வரைக்கும் எதுவுமே அமைய மாட்டேங்குது. கோல்டா இருக்குன்ற வந்து ஜூஸ். உனக்கு வேணாம்டா, உன் கடை அங்க இருக்கு. எந்த கடை அங்க இல்ல. அந்த கடை நீ ஷெட்டு ஓட்டுங்க. சரி சொல்லு, எங்க இருக்கும்? இப்போ பார்ப்போம்னா எனக்கு தெரியவே தெரியாது. தூங்கி இந்த விளாடுறது இதை ஹெல்ப். ஆரஞ்சு ஒண்ணு ஐஸ் கம்மியா. உனக்குடா ஆரஞ்சு தான். வேற ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படியே மாத்தியும் குடிச்சிக்கலாம். ஏண்டா மாதுளம்பழம்? சாத்துக்குடி ஒன்று சுகரும் சென்டா கேக்குறாரு போய் சாப்பிட்டு. நீ எதுக்கு வந்தோம்? இன்னும் ஜூம் மூக்குல போயிட்டு மூளை என்ன லெவல்ல உட்காந்துருக்குன்னு பாரு. நீ எதுக்கு வந்தோம்? இங்க எதுக்கு வந்தோம்? டீ இருக்கும்னு நினைச்சு வந்தோம். அது தவிர எல்லாம் இருக்கு. நம்ம ஒண்ணு கேட்டோம், வாட்டர் மெலன்னு. வழக்கம் போலதான். ஏன்டா வாழ்க்கையில எதுவுமே அமைய மாட்டேங்குது? அமையாதுடா, நம்ம ராசி எப்படி? உனக்கு அமைஞ்சிச்சா? இல்ல. என்னங்க அது? ஏய் என்னது அது? உங்க பேர் தான்டா பப்ளி மாஸ். ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அது இல்ல. என்ன ஃப்ரூட், என்ன இது இதுன்னு தெரியாது. இது என்ன சொல்லு பார்க்கலாம். இதான் பப்ளி மாசா? குறும்படம் மாதிரி. அதெல்லாம் யாருக்குடா? எனக்கு தான். மாதுரிக்குதான். கூச்சமே இல்ல. ஏய் மாதுளம்பழம் நல்லதுடா. நல்லது ஏன்டா? ரத்த ஓட்டம் வந்து நல்லா ரத்தமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் தடுக்கலாம் தெரியுமா? ரத்தத்தை மிஞ்சி ஒண்ணு ஓடுது உடம்புல, கொழுப்பு. அதுக்கு வந்து ஓடணும்னா அது வந்து நம்ம ஓடணும். இப்போ நான் கேமராமேன் ஆகிட்டேன்னா சூப்பர். கேமராவே மறைச்சிட்டு கேமரா எடுக்கிறாடா. விரல் கேமியா பண்ணுதுடா. நான் ஒருத்த விரல் காட்டுனா வெறியா பாட்டு. என்ன ஜூஸ் குடிக்கிறோம்? ஃபுல் ஃபுட்டேஜ் அதிகம் நினைக்கிறேன். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அப்படி ஒரு ரியாக்ஷன்.